அவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம், அவருடைய கிருபையிலே நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லும்படியாக நம்மை அப்படியே ஆயத்தப்படுத்தும். நாம் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும், இயேசுவே என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்த ஆவியானவரே என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும். 2 கரங்களையும் 2 காதுகள் மேல் வைத்து, கர்த்தாவே என் செவிகளை திறந்தருளும், இயேசுவே என் செவிகளை திறந்தருளும், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சத்திய வார்த்தை கேட்க என் செவிகளை திறந்தருளும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேத வார்த்தையின் வளர்ச்சியை நாம் இன்றைக்கு செய்தியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் வாசிப்போம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு எப்படி ஆவியிலே நீதி உள்ளவராய் இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார், தேவ தூதர்கள் அவர்களோடு கூட எப்பொழுதுமே இருந்தார்கள், புறஜாதிகளின் மத்தியிலே அவர் ஒரு வாசனையை வீசுகிற ஒரு மகிமையாய் பிரசங்கிக்கப்பட்டார். அதே போல உலகத்திலே எல்லாராலும் விசுவாசிக்கப்பட்டார். அல்லேலூயா. எல்லாராலும் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே கடைசியிலே மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்வில் நடைபெறுவதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இந்த அத்தனை அனுபவங்களையும் குறித்து எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் வாழ்க்கை அல்ல, அது ஒரு அனுபவம். ஆமென். The life of experience. Thank you Lord. அனுபவம். இது எடுத்த உடனே விசுவாசம் வந்துராது, எடுத்த உடனே கர்த்தர் மேல நம்பிக்கை வந்துராது, எடுத்த உடனே நான் அவருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துராது. எடுத்த உடனே நான் அதை செஞ்சிருவேன், நான் குடியை விட்டுருவேன், நான் பாவத்தை விட்டுருவேன், நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருவேன், நான் அதை விட்டுருவேன், நான் இதை விட்டுருவேன். எடுத்த உடனே சொல்ல முடியாது. கர்த்தர் இறங்க வேண்டும். அல்லேலூயா. அவர் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார். அப்ப இதெல்லாம் நீதி தானே? பாவத்தை வெறுக்கிறது நீதி தானே? அக்கிரமத்தை வெறுக்கிறது நீதி தானே? அசுத்தத்திலிருந்து விலகிறது நீதி தானே? பரிசுத்தமா வாழ்றது நீதி தானே? அப்போ அந்த நீதி எனக்குள்ளேயும் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இறங்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இறங்க வேண்டும். அது இல்லாம சும்மா மேஜிக்கெல்லாம் நடக்காது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான அற்புதத்திலே நம்மை கொண்டு போக வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதன் தொடர்ச்சியினுடைய வேத பகுதியை தான் இப்பொழுது வாசிக்க போகிறோம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம்.
அது பிதாவிற்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஹalleluya. இப்ப பாருங்க, இந்த வேத பகுதி நமக்கு எதை காண்பிக்கிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சோ ஆண்டவர் நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறார்? ஹalleluya. இப்ப நல்லா கவனிங்க, நாம் பாவத்துக்கு உட்பட்டிருந்த காலம், அதுதான் வேதம் சொல்லுகிறது. முன்னொரு நாட்களிலே நீங்கள் பாவத்துக்கு உட்பட்டிருந்தீர்கள், முன்னொரு நாட்களிலே நீங்கள் அந்தகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட ஆரம்பித்ததோ, என்றைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்களை தொட ஆரம்பித்ததோ, அப்பொழுதே அதே மாம்சம் விடுதலையாக்கப்பட்டது. எப்படி என்றால், பாவத்திற்கு உட்பட்ட மாம்சம் இல்லையா? நம்மள ஒரு பாவம் செய்யறதுக்கு எது நடத்துது? இந்த மாம்சம் தான். ஏன்னா நம்ம மாம்ச சரீரத்திலே இருக்கிறோம். இந்த மாம்ச சரீரத்திலே மாம்சத்தினுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தினுடைய முடிவு மரணம். ஆனால் ஆவியினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. ஆவியினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. அப்ப இந்த மாம்ச சரீரத்தை கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நிரப்பி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மரணத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். இந்த வழியை தான் நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய வழிகள் இருக்கிறது இந்த உலகத்திலே, அநேக வழிகள் இருக்கிறது. Thank you Lord. ஆனால் மாம்சத்தில் இருந்து அதே மாம்சத்திலே நாம் ஆவியை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தர் காண்பித்த அந்த வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதனால இந்த யோவான் பார்க்கும் பொழுது இந்த 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. நல்லா கவனிங்க, அது எந்த வார்த்தை? உங்களையும் என்னையும் விடுதலையாக்கக்கூடிய வார்த்தை, உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கக்கூடிய வார்த்தை, உங்களையும் என்னையும் மகிமையின் பாதையிலே நடத்துவதற்கான வார்த்தை. பாருங்க, அந்த வார்த்தை எங்கே இருந்தது என்றால் அது தேவனிடத்தில் இருந்தது. ஹalleluya. வாசிங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஹalleluya. அந்த வார்த்தை கடவுள் என்று சொல்லுவார்கள். வார்த்தை என்பது கடவுள், அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அது வேதத்தில் அப்படிதான் எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. நல்லா கவனிங்க, அவருக்குள் எப்படி ஒரு விசுவாசம் எப்படி வர்த்திக்க பண்ணப்படும் என்பதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நானும் ட்ரை பண்றேன் பிரதர், நானும் விடுதலையாகணும் ட்ரை பண்றேன் பாஸ்டர், நானும் எப்படியாவது இந்த சின்னில இருந்து விடுதலையாகணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகணும், இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னை விட்டு விலகி போகணும், நான் எப்படியாவது ஆண்டவருக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையா வாழணும், நான் நல்ல ஒரு மகனா வாழணும், நான் நல்ல என் குடும்பம் ஒரு நல்ல குடும்பமா வாழணும் என்று நான் முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் திரும்பவும் நான் விழுந்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் விழுந்து 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 எழுந்து கொண்டே இருக்கிறேன்.
இதற்கு காரணம் என்னவென்றால், இதற்கான பதில் என்னவென்றால் இந்த வேத பகுதியிலே தான் இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் நம்முடைய இருதயத்திற்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும். அதனால்தான் அந்த ஏற்கனவே வாசித்த அந்த பகுதியை வாசிங்க. கடைசியா வாசித்த வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் என்றால் உயிர். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இப்ப இருந்தது. பாருங்க, மாம்சத்தின் முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. Which has to be born in flesh, it is flesh, and which has to be born in spirit, it is spirit. இந்த வேத பகுதி நமக்கு எதை உணர்த்துகிறது? மாம்சத்தின் முடிவு மரணம், ஆவியின் முடிவோ நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. இப்ப மாம்ச சரீரத்துல தான் நம்ம வாழ்றோம், நம்ம மாம்சத்துல தான் நம்ம நிக்கிறோம் இல்லையா? சில முடிவெல்லாம் நம்ம எடுக்கிறோம். எப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கிறோம்? எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம். நிறைய நல்ல காரியங்களுக்கும் முடிவு எடுக்கிறோம், கெட்ட காரியங்களுக்கும் நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆலயத்துக்கு போலானும் முடிவெடுக்கிறாங்க, சினிமாக்கு போலானும் முடிவெடுக்கிறாங்க. அதாவது நல்ல பரிசுத்தமாகணும் முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மாம்சத்தின் முடிவு மூலமாக போதை வஸ்துக்களையும் என்ன செய்யறாங்க? எடுத்துக்கொள்ளும்படியாக முடிவு செய்கிறாங்க. நிறைய முடிவுகள் இந்த மாம்சத்திலே எடுக்கப்படுகிறது. நிறைய முடிவுகள். அதுல பாத்தீங்கன்னா, இதுல இந்த மாம்சம் தீமையான முடிவை எடுக்காதபடிக்கு, இந்த மாம்சம் தவறான முடிவை எடுக்காதபடிக்கு, இந்த மாம்சம் அழிவுக்கு ஏதுவான முடிவை, மரணத்துக்கு ஏதுவான முடிவை எடுக்காதபடிக்கு இந்த மாம்சம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் ஜீவனாகிய ஒளி அந்த மாம்சத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப பயங்கரமான சப்ஜெக்ட், டீப்பான ஒரு வேத பகுதி. எடுத்தோட சும்மா போய் நின்ன உடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு அற்புத பெருவிழா கூட்டம் நடக்கும் பொழுது நிறைய ஜனங்க வராங்க. வந்த உடனே ஏதாவது நடக்கும், ஏதாவது ஆகும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வராங்க. அதுல ஒரு சிலருக்கு தான் அற்புதங்கள் நடைபெறுகிறது, ஒரு சிலருக்கு தான் அந்த அதிசயங்கள் நடைபெறுகிறது. மற்ற அநேக வந்தவர்கள், இத்தனைக்கும் நல்ல விசுவாசிகள் கூட வந்தவர்கள் ஒரு வெறுமையிலே திரும்புகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் உன்னத ஒளியாகிய உன்னத ஜீவனாகிய இயேசுவை தங்கள் இருதயத்திற்குள்ளே வரவழைக்கவில்லை. அவர்கள் உள்ளே வரவழைக்கவில்லை. இயேசு உள்ளே வந்தாதான் அற்புதம், இயேசு உள்ளே வந்தாதான் விடுதலை, இயேசு உள்ளே வந்தாதான் ரட்சிப்பு, இயேசு உள்ளே வந்தா. அதனாலதான் அவர் சொல்லிட்டார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன், அதுதான் ரொம்ப வழி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப வழி அவர்தான். அந்த வழியில நீ நடந்தா மாத்திரம்தான், அந்த வழியில நீ நடந்தா மாத்திரம்தான் உனக்கு விடுதலை. அந்த வழியை விட்டு கொஞ்சம் விலகி போனாலும் உன் வாழ்க்கையில விடுதலை நீ பெற முடியாது. தேங்க்யூ லார்ட். அப்ப இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்துறது எது கட்டுப்படுத்துது? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் இந்த மாம்சத்துக்குள்ளே இருந்தால் நிச்சயமாய் நிறைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கி ஒரு உன்னத நிலைக்கு நேராக நம்மை கொண்டு போவார். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த மாம்சத்தை சாத்தான் தான் கட்டுப்படுத்துகிறார். கோபத்தின் மூலமாக, சண்டை மூலமாக, பிரிவினை மூலமாக, பிடிவாதம் மூலமாக, நிறைய காரியங்கள். உங்களை நீங்க அலசி ஆராய்ந்து பாருங்கள். உங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் எதிலெல்லாம் நீங்கள் விழுந்து போயிருக்கிறீர்கள், நீங்கள் எதிலெல்லாம் நீங்கள் குணப்படாமல் இருக்கிறீர்கள்,
நீங்கள் எதெதிலெல்லாம் நீங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தான் ஒரே ஒரு சாம்பிள் எப்படின்னு சொன்னாக்கா, இயேசு அவர் தேவ திட்டத்தின்படி அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். மரணத்தை ஜெயித்து அவர் இந்த உலகத்திலே தேவாதி தேவனாய் வெளிப்படும்படியாக அனுப்பப்பட்டார். ஆனால் யோவான் அப்படி அனுப்பப்படவில்லை. யோவான் எப்படி அனுப்பப்பட்டார்? அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டார். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டார். இப்ப இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடிய மகிமை, இயேசுவுக்குள்ளாக இருக்கக்கூடிய வல்லமை, இயேசுவுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரசன்னம், இயேசுவுக்குள்ளாக இருக்கக்கூடிய விடுதலை சாதாரணமான நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு சாம்பிளா அனுப்பப்பட்டவர் தான் இந்த யோவான். இப்ப இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இந்த 3வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டானதில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே நுழைகிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு அழகா காண்பிக்கிறது. அல்லேலூயா. எப்படி நுழைகிறார்? வார்த்தை தான் ஜீவன், அந்த வார்த்தை தான் வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல இருளையும் அழிக்கும்படியாக கடந்து வருகிறது. அப்ப கவனிங்க, விடுதலை என்பது நமக்கு முன்பாக மிக மகிமையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக மகிமையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மிஸ்டேக் என்னவென்று சொன்னால், நம்முடைய தப்பிதம் என்னவென்று சொன்னால், நாம் அந்த ஒளியை இன்னும் நமக்குள்ளே வரவழைக்காமலேயே இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நமக்குள்ளே நாம் எதை வரவழைக்க வேண்டும்? எதை வரவழைக்க வேண்டும்? ஒளியை. இன்றைக்கு அந்த ஒளிதான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கிறது. அந்த ஒளிதான் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விலக்கை அளிக்கிறது. அந்த ஒளிதான் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. ஹalleluya. இப்ப இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த மாம்ச சரீரத்திலே, இந்த மாம்ச வாழ்க்கையிலே கர்த்தரோடு ஒரு உறவு இல்லாமல், ஆண்டவரோடு ஒரு உறவு இல்லாமல், இந்த உலகத்தை பிரியப்படுத்தி, இந்த உலகத்துக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் ஒப்பு கொடுத்தவர்கள் திடீரென்று ஒரு சடுதியிலே அவர்கள் சிக்குவார்கள். அதில் எல்லாம் நல்லா இருக்கிறது போல தெரியும். எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சமாதானமா இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கிறேன். அதாவது எப்படின்னா, கடவுளை முன்வைத்து அல்லாமல், இந்த உலக பிரகாரத்துல எனக்கு பணம் இருக்குது, எனக்கு தேவையான எல்லாம் நல்லா இருக்குது, நான் வீடு கட்டிட்டேன், நான் நல்ல கார் வச்சிருக்கிறேன், எனக்கு தேவையான பணம் இருக்குது, எனக்கு தேவையான சந்தோஷம் இருக்குது, என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு கடவுளை தேடாமல் ஒருத்தர் குறிப்பிட்ட சிலர் இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்களை இந்த வேதம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சமாதானமும் சௌக்கியமும் அவர் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, இந்த
அந்த கர்ப்பிணி பாருங்க, கர்ப்பத்துல கருவை சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு பாருங்க, நல்லா இருப்பாங்க. நல்லா இந்த கடைசி நேரத்துல குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த பிரெக்னன்சி பெயின், அந்த கர்ப்ப வேதனை, அந்த வேதனை வரும் பாருங்க. அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய அந்த வேதனை ஒரு மின்னலை போன்ற ஒரு பயங்கரமான ஒரு வேதனை அந்த கர்ப்பவதிக்கு உண்டாகும். அன்பேரபிள் பெயின். அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்திருக்கவே முடியாது. அவ்வளவு பயங்கரமா சடுதியில் அந்த வேதனை அவங்கள்ட்ட வரும். ஏண்டான கர்ப்பவதியான மூலம் எனக்கு ஏண்டா இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வேதனை பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த வேதனைக்கு ஒப்பாக சடுதியில் வரக்கூடியதான போராட்டத்தை குறித்து இந்த வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. இந்த வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. வாலிப பிள்ளையே, இந்த வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. குடும்பத்தை நடத்தக்கூடியதான, குடும்ப தலைவனாய் இருக்கக்கூடியதான சகோதரனே, இந்த வேதம் உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. குடும்பத்தை நடத்தக்கூடியதான, குடும்ப தலைவியாய் இருக்கக்கூடியதான சகோதரியே, இந்த வேதம் உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. வயதான நாட்கள்ல எல்லா என் கடமையும் நான் முடிச்சிட்டேன், எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதான வயதான நபர்களை பார்த்தும் வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அப்ப இந்த எச்சரிப்பு நமக்கு வருகிறது என்று சொன்னால் நாம் ஒரு ஆயத்த நிலைக்கு கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்தை, தீமோத்தேயுவின் புத்தகத்தை நாம் தியானித்தோம், தீத்துவின் புத்தகத்தை நாம் தியானித்தோம், பிலமோன் புத்தகத்தை நாம் தியானித்தோம். அதன் பிறகுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவர் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுல இந்த 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. இந்த நாள் வரதான் போகுது. அந்த நாள் கண்டிப்பா அது வரதான் போகுது. ஆண்டவருடைய நாள் வரதான் போகுது. கர்த்தருடைய நாள் வரதான் போகுது. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு, தேவ சமூகத்திலே பலப்பட்டவனுக்கு, மாம்சத்திலே கர்த்தரின் ஆவியை, கர்த்தரின் வெளிச்சத்தை பெற்றவனுக்கு இந்த நாளை குறிச்சு கவலையே கிடையாது. இந்த நாளை குறிச்சு எந்த விதமான கவலையும் கிடையாது. பாவம் செய்கிறவனுக்கு அந்த கவலை ஆட்கொள்ளும். போதை வஸ்துக்களிலே விழுந்தவனுக்கு அந்த நாள் அவனை என்ன செய்யும்? மிகப்பெரிய விடுதலையாக முடியல. எப்ப வேணாலும் ஆண்டவர் வரப்போறார், எப்ப வேணாலும் அவருடைய சித்தம் நிறைவேற போகுது. அவர் சொன்னபடியே அவர் திரும்ப வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாம் சொன்னபடியே அவர் திரும்பவும் வரப்போகிறார். அப்ப அவருடைய வருகை ரொம்ப சமீபத்தில் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு, தேவனுடைய ஆவியினால் பலனடைந்தவனுக்கு அதை குறிச்ச கவலையே கிடையாது. அவன் எந்த, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன்னுடைய மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். அல்லேலூயா. நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். தேங்க்யூ லார்ட். எப்ப வேணாலும் அவன் தயாரா இருப்பான், எப்ப வேணாலும் அவன் ரெடியா இருப்பான். ஏன்னா அந்த மரணம் தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத வாழ்க்கைக்கு, நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே மரணம் எப்பொழுது சந்தித்தாலும், மரணம் எப்பொழுது வந்தாலும் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். ஒரு வயதான தாயார் இந்தியா தேசத்திலிருந்து ஸ்ரீலங்கா தேசத்திற்கு கப்பல் மூலமாக போனார்கள். அந்த கப்பல் மூலமாக போகும் பொழுது தன்னுடைய மகன் அங்கே இருக்கிறான். மகனை பார்க்க போகிறேன் என்று அவர்கள் கப்பலிலே போனார்கள்.
இப்போ இடையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புயல், ஒரு பயங்கரமான சேதம் கப்பலுக்கு வந்து விட்டது. அப்படியே எந்த நேரம் ஆனாலும் கப்பல் சாய்ந்து சாய்ந்து அப்படியே ஓடுது. எல்லாரும் பயங்கரமா தங்கள் தங்கள் தெய்வங்களை கூப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த தாயாரோ எந்த பயமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாம, அவங்க பாட்டுக்கு, அந்த வயசானவங்க வேற, எந்த பயமும் இல்லாம அவங்க பாட்டுக்கு நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய ஒருவர் கேட்டார், என்னவா கப்பலே மூழ்க போற மாதிரி இருக்கு, மூழ்கினா நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம், நீங்க எந்த கவலையும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்க எந்த பதட்டமும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று அந்த தாயாரை பார்த்து கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 2வது பிள்ளையை தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறான், அவனை பார்க்க நான் போய் கொண்டிருக்கிறேன். முதல் பிள்ளை ஏற்கனவே மரித்து போய்விட்டான். முதல் பிள்ளை ஏற்கனவே அவன் மரித்து போய்விட்டபடியினால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான், அவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறான். ஆகவே எனக்கு எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம். இந்த கப்பல் நல்லபடியா போய் சேர்ந்துச்சுன்னா நான் 2வது பையன்கிட்ட போயிருவேன். இந்த கப்பல் இங்கே மூழ்கி போயிடுச்சு, நான் செத்து போயிட்டேன்னா என் முதல் பையன் இடத்துல போயிருவேன். ஹல்லேலூயா! என்ன விசுவாச வார்த்தை, என்ன மகிமை நிறைந்த வார்த்தை, என்ன வல்லமை நிறைந்த வார்த்தை பாருங்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு விசுவாசத்திலே குன்றி போனவர்கள் தான் பதட்டம் அடைகிறார்கள். மரண பயத்தில், இன்னைக்கு மரண பயத்திலே நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த உலகத்துல வாழணும் 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 நினைக்கிறாங்க. இந்த உலகம் தான் 100% நினைக்கிறாங்க. இந்த உலகம் தான் நிம்மதின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்துலதான் எல்லாம் இருக்குது, இந்த உலக வாழ்க்கையில தான் எல்லாம் கிடைச்சிருக்குது, இந்த உலகத்தை தவிர வேற எதுவுமே இல்லை என்று நினைக்கிறார்கள். தவறு பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் காலம்தான். நித்திய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஆயத்தமாக்கும்படியாக தான் அவர் தம்முடைய தூதர்களையும், தம்முடைய தீர்க்கதரிசிகளையும், தம்முடைய அப்போஸ்தலர்களையும், தம்முடைய ஊழியக்காரர்களையும், தம்முடைய ஆசாரியர்களையும் இந்த பூமியிலே நியமித்து நம்மை இதுவரைக்கும் அவர் சித்தத்திற்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கவனியுங்கள், இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நல்ல கவனிங்க. Thank you Lord. Hallelujah. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. கவனிங்க, இந்த வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். Thank you Lord. You are all the children of light. Hallelujah. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனாலதான் வேதத்தில் எடுக்க வேண்டாம். தாவீது 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ரொம்ப அழகா சொல்றார், God is my light. தாவீது ரொம்ப அழகா சொல்றார். உங்களை எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் Lord is my light என்று? ஹalleluya. வெளிச்சம் உங்கள் மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீங்க இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை தனியா உங்க காட்டுவார். Thank you Lord. Something happened. இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விசேஷத்தை நான் பார்க்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள். எப்படி என்றால், நீங்கள் வெளிச்சத்திலே இருந்தால், நீங்கள் வெளிச்சத்திலே இருந்தால், இருளும் இரவும் ரொம்ப பெரிய அந்தகாரம் பாருங்க. ஹalleluya. இருட்டை யாரும் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் இருட்டை விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் சாத்தானினால் கட்டப்பட்டவர்கள், சாத்தானின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹalleluya. அப்போ you are all the children of light. நீங்கள் தேவனுடைய
வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய வெளிச்சமா. இந்த யோவான் இருந்தது பாத்தீங்கன்னா காட்டு பகுதியில, ஜன சஞ்சாரம் இல்லாத இடத்துல. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் லைட் எல்லாம் கிடையாது. ஒரு காட்டு பகுதியிலே வனாந்திரத்துல யோவான் என்ன செய்யறாரு? வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் அவருடைய உணவு. அப்படிப்பட்டவருக்கு அங்க என்ன பகல்ல சூரிய வெளிச்சம் மாத்திரம் தான், வேற எதுவுமே கிடையாது. நைட் ஆனா இருட்டாச்சுன்னா, சாயந்தரம் மாலை ஆச்சுன்னா அவ்வளவுதான். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்துல அப்படியே இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அவருக்குள்ளே இருந்த ஒளி பாத்தீங்கன்னா சாதாரண ஒளி கிடையாது. அவருக்குள்ளே இருந்த வெளிச்சம் சாதாரண வெளிச்சம் கிடையாது. நல்ல கவனிங்க. ஆதியாகம புஸ்தகம் சொல்லுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தை தேவன், அந்த தேவன் தான் வெளிச்சம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வார்த்தை தான் தேவன், அந்த தேவன் தான் வெளிச்சம். அதனால யோவானுக்குள்ளே இருந்த வெளிச்சம் தேவாதி தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யோவானுக்குள்ள இருந்த வெளிச்சம் ரொம்ப டீப்பா, நீங்க ரொம்ப ரிலாக்ஸா டீப்பா இத நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா இந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். இந்த வெளிச்சம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு தெரியும். இந்த வெளிச்சம் உங்க இருதயத்துக்குள்ள ஆட்கொள்ளும்படியாக நீங்கள் விரும்புவீர்கள். இந்த வெளிச்சம் உங்க இருதயத்திற்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீர்கள். எப்படியாவது இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இதற்கான பிரயாசத்தை எடுப்பீர்கள். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ரொம்ப கிளியரா இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. நம்ம விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். விழித்து ஜாக்கிரதை. அல்லேலூயா. Thank you Lord. ஒரு பஸ்ல நீங்க போறீங்க, ஒரு 3 மணி நேரம் பிரயாணம். அதோ நீங்க ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம். ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா 3 மணி நேரமும் நீங்க தூங்குவீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்க முடியாது. நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்ல ஒண்ணு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த பெரிய நாயக்கப்பாளையம் வந்தா கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்லணும், பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும். அந்த துடியலூர் வந்தா கொஞ்சம் எனக்கு ஞாபகம் பண்ணுங்க, கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னாதான் நீங்க கரெக்டான ஸ்டாப்ல என்ன செய்ய முடியும், இறங்க முடியும். அப்போ நல்லா கவனிங்க. மேட்டுப்பாளையம் கொண்டு போய் பஸ் இப்ப நிற்குது. மேட்டுப்பாளையம் போய் நின்ன உடனே அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய மாட்டோம், தூங்க மாட்டோம். அதுக்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா விழிப்பா காத்திருப்போம், எப்படா அந்த ஸ்டாப் வருது. அந்த ஸ்டாப் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், இறங்கிடுவோம். ஹalleluya, thank you Lord. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு சிறிய உதாரணமாயிருந்தாலும் இந்த விழிப்பு உனக்கு அவசியம். இந்த விழிப்பில நீ இருப்பாய் என்று சொன்னால் நீ தேவன் வரும் பொழுது நீ கண்கள் திறக்கப்பட்டவனாய் இருப்பாய். நீ கண் திறக்கப்பட்டவன். அதனாலதான் சொல்லுகிறார், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. ரொம்ப யோவான் எழுதும் பொழுது ரொம்ப அழகா எழுதுகிறார். இதே யோவான் தான் வெளிப்படுத்துற விசேஷத்தில் எழுதுகிறார், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த வசனம். தேங்க்யூ லார்ட். நான் கண்ணை மூடிட்டே தான் இருப்பேன், நான் எப்பொழுது இப்படியே தான் இருப்பேன், எனக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் யாரும் என்னை எப்போ எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா தேங்க்யூ லார்ட், அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹalleluya. நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே மகிமையின் பாதையிலே நிறுத்தப்பட்டவர்களாக நமக்கான விடுதலையை
கொடுக்க பாருங்க, ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பின் பிரசங்கத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். Thank you Lord. இப்ப நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதி நமக்கு இதைதான் உணர்த்துகிறது. முக்கியமான ஒரு சப்ஜெக்ட இந்த இடத்துல தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே அவர் எழுதி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:13-14 வாசிங்க. அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த வேத பகுதி எங்க வாசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மரண வீட்டுல வாசிப்பாங்க, ரெண்டாவது கல்லறையில அடக்கம் பண்ணும் பொழுது இதை வாசிப்பாங்க. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த வசனம் எப்பொழுது நமக்கு தியானிக்க வேண்டிய நேரம் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய ஒளி நமக்குள்ளாக வந்த பிறகு, தேவனுடைய ஒளி நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த மாற்றம் இருக்குது பாருங்க. அந்த மாற்றத்திலே நமக்கு கிடைத்த தைரியத்தினாலே தியானிக்க வேண்டிய வேத பகுதி. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, சாவு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுவும் ஆண்டவருக்குள்ள இல்லாத ஒரு வீட்டுல ஒரு மரணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மரித்து போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா, அந்த மனைவிய பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே தாளையெல்லாம் விரிச்சு போட்டு, அப்படியே எல்லாம் வளையல் கிளையெல்லாம் உடைச்சி தலையெல்லாம் விரிச்சு போட்டு எல்லாம், அதாவது எப்படின்னு கேட்டா அந்த மரணத்தை தாங்க முடியாம கீழே அழுது உளுந்து புரண்டு இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால ரொம்ப பயங்கரமா என்ன செய்வாங்க, அவங்க மாம்சத்துல வெளிப்படுத்துவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நல்ல ரட்சிக்கப்பட்ட, அதாவது ஒளியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனும் ஒளியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷியும் இப்ப இருக்கிறாங்கன்னு வைங்க. நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லுங்க. எப்படின்னா, வார்த்தையை நேசிக்கிறவங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்க, ஆலய ஒழுங்கு இருக்கிறவங்க, எதிர்த்தாலும் கர்த்தர்னு சொல்றவங்க, எல்லாத்துலயும் ஆண்டவர் 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 சொல்லி ஆண்டவரை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க, இந்த வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னு தெரியுங்களா? Thank you Lord. ரொம்ப ஜென்டிலா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? அமெரிக்கன்ஸ் உடைய நிறைய, இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய சார்லி கர்க் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகர் மரித்து போனார். ட்ரம்புடைய நண்பர் கடந்த மாசத்துல. அந்த சார்லி கர்க் அவருடைய அடக்க ஆராதனையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஷூட் போட்டு டை கட்டி அப்படியே நீட்டா, ரொம்ப நீட்டா அப்படியே வந்திருந்தாங்க இல்லையா? ரொம்ப நீட்டா. ஆனா நம்ம ஊர்ல ஒரு மரணம் ஆச்சுன்னு வைங்க, எல்லாம் தலைய எல்லாம் விரிச்சு போட்டுட்டு அப்படியே, என்ன பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இப்போ இந்த வேலை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த ரட்சிப்புல ஒரு மரணம் நடந்துச்சு இல்லையா? ரட்சிப்புல என் கணவன் மரிச்சிட்டாரு, என் கணவன் மரிச்சு போயிட்டாரு, அவர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் ஒளியிலே இருக்கிறார், அவர் வெளிச்சத்துல இருக்கிறார். இப்போ அவர் மரிச்சிட்டாரு, அவர் மரிச்சதுனால அவர் நிச்சயம் பரலோகம் தான் போறாரு, அவர் பரலோகம் தான் போக போறாரு, அவர் ஆண்டவர்கிட்ட தான் போக போறாரு. அதனால நான் இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வேன், இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வேன், இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மரணத்தை வழி அனுப்புறது எப்படி தெரியுமா? வழி அனுப்பணும், நீட்டா ட்ரெஸ் போட்டு, நல்ல நீட்டா, எப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி போவோம், அப்படி நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம நீட்டா போய் அந்த ரட்சிப்பின் மரணத்திலே மரணம் அடைந்தவரை வழி அனுப்பி வைக்கிறது தான் உன்னத மகிமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் இருக்க வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த மரணத்தின் மூலமாக இதுதான் நடக்கணும். ஹல்லேலூயா. எப்படின்னா, நித்திரை அடைந்தவர்கள், இந்த வேத பகுதி என்ன சொல்லுது? நித்திரைனா என்ன? நித்திரைனா என்ன? தூக்கம். தூக்கம்
ஹalleluya. இது ரொம்ப அழகா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. நம்ம என்ன பண்ணுவோம், செத்து போயிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க அப்படின்றோம். ஆனா பவுல் இதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் நித்திரை என்ற வார்த்தை. நித்திரைனா எழுப்பலாம். நித்திரைனா என்ன பண்ணலாம், எழுப்பலாம். அப்ப நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவர்கள் நித்திரை அடைகிறவர்கள். ஹalleluya. எப்படி சொல்லுகிறது வேதம்? நித்திரை அடைகிறவர்கள். ஹalleluya. மத்த கர்த்தருக்குள்ளே மரிக்காதவர்கள், ஆண்டவருக்குள்ளே மரிக்காதவர்கள் எப்படின்னா அவர்கள் மரணத்தை அடைகிறார்கள். அவர் எதை அடைகிறாங்க? மரணத்தை அடைகிறார்கள். ஆனால் நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா அவங்க தூங்குறாங்க. இப்ப இயேசு ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க சிறு பிள்ளை மரித்து போய்விட்டார். ஒரு சிறு பிள்ளை மரித்து போய்விட்டார். வேத வசனத்தை எல்லாம் எழுதி காண்பிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். இது நீங்க ஏற்கனவே நீங்க வேதத்துல படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் ஒரு இடத்துல வராரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளை மரித்து போய்விட்டார் என்று சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தடி எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. வெளியில புலம்பல் பாடிட்டு இருக்காங்க. அந்த வீடே சாவு மரண வீடா இருக்குது. இப்ப அந்த இடத்துல திடீர்னு ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்த உடனே சொல்றோம், ஆண்டவர் இப்ப அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த பிள்ளைய உள்ள கிடத்தி வச்சிருக்கிறாங்க, படுக்கையில கிடத்தி வச்சிருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு, அங்க எல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. அங்க எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறு பிள்ளை மரிக்கவில்லை, இவள் நித்திரையாய் இருக்கிறாள். ஹalleluya. இந்த சிறு பிள்ளை மரிக்கவில்லை. இதை கேட்டவுடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் நகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்யறாங்க? சிரிச்சாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றார், இந்த சிறு பிள்ளை மரிக்கவில்லை, இவள் நித்திரையாய் இருக்கிறாள். உடனே எல்லாம் நகைத்தார்கள். உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணிருச்சு? கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன சொல்ற, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியில அனுப்புறாரு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசம் அவிசுவாசிகளை வச்சு எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. ஹalleluya. அவிசுவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த அற்புதமும் நடைபெறாது. யார் விசுவாசத்தோட இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அற்புதம் நடைபெறும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசிகள் எல்லாம் வெளியில அனுப்புறாரு. இப்ப பாத்தீங்கன்னா கதவு மூடப்பட்டது. மூடப்பட்ட உடனே ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையை நோக்கி தலித்தாகுமி என்றார். ஹalleluya. சிறு பிள்ளையே எழுந்திரு. ஹalleluya. சிறு பிள்ளையே எழுந்திரு. லாசருவே வெளியே வா. இதுதான் அவருடைய வார்த்தை. சிறு பிள்ளையே எழுந்திரு அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, இதுக்கு மேல உனக்கு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு மேல உனக்கு வழி இருக்கு, இதுக்கு மேல நீ இந்த பூமியில வாழ போற. இததான் வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். அப்ப நல்லா கவனிங்க. உடனே அந்த சிறு பிள்ளை எழுந்தான். அந்த சிறு பிள்ளை என்ன பண்ணா? இப்ப அந்த வார்த்தை உண்மையாயிருச்சா? அவர் சொன்ன வார்த்தை உண்மையாயிருச்சா? அப்ப ஏசு அவள் உலக பிரகாரமா இவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை மரிச்சிருச்சு, அந்த குழந்தை செத்து போயிருச்சு, அந்த குழந்தை அடக்க ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தடி பாடிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்துட்டு, இல்லப்பா அவள் மரிக்கல, அவள் நித்திரையாயிருக்கிறாள், அவள் நித்திரையாயிருக்கிறாள். தேங்க்யூ லார்ட். கடைசியில எழுப்புனாரு. எழுப்புன உடனே இவளுக்கு ஏதாவது குடிக்க புசிக்க ஆகாரம் கொடுங்க அப்படின்னாரு. அவ சோர்வா இருக்கா, புசிக்க ஏதாவது ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லி ஆகாரம் கொடுக்க வைத்தார். அந்த அற்புதம் பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்திலேயே பெரிய ஒரு விளைவை உண்டு பண்ணினது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அநேகர் கர்த்தருக்குள்ளாக எழும்பும்படியாக, அநேகர் ஆண்டவருக்குள்ளாக பலப்படும்படியாக ஒரு பெரிய எழுப்புதலை அந்த மரணம் அந்த இடத்திலே உண்டாக்கினது. ஹalleluya. thank you Lord. இப்ப அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஹalleluya. துக்கப்படாத. மரித்த வீட்டுல மரித்தவர்கள் நிமித்தம் நீ என்ன செய்யாத?
துக்கப்படாத. அவங்க வாழ்ந்தாங்க, மறிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க லைஃப் முடிஞ்சு, அவ்வளவுதான். இனி நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. இனி நியாய தீர்ப்பின்படி கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவர் அவர்களுக்குரிய கிரியைகளின்படி அவர்களுக்கு அவர் நியாயத்தை வெளிப்படுத்த போகிறார். அப்ப கட்டாயம் அவன் பாவியா இருந்தாலும் சரி, பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, அவன் நீதிமானா இருந்தாலும் சரி, அநீதிமானா இருந்தாலும் சரி, அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அவன் சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அவன் நிச்சயம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறான்? எழுந்தரிக்க போகிறான். அவன் எழுப்ப போறான்ப்பா. அவன் எழுப்ப போறான் சிஸ்டர். அவங்க எழுப்ப போறாங்க. உங்க வீட்டுல கூட நிறைய மரணங்கள் நடந்திருக்கும். நிறைய உங்களுக்கு அன்பானவர்களை நீங்கள் இழந்திருப்பீர்கள். அது அவங்க சாப்டர் க்ளோஸ் எல்லாம் கிடையாது, போனதெல்லாம் கிடையாது. அவர்கள் திரும்பவும் எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 14வது வசனம் வாசிமா. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒருவேளை அப்பாவை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், தாத்தாவை இழந்திருக்கலாம், பாட்டியை இழந்திருக்கலாம், நமக்கு அன்பானவர்களை இழந்திருக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஆனா இயேசு வரும் பொழுது அவர்களை எழுப்பி கொண்டு வருவார் என்று வேதம் சொல்கிறது. எழுப்பி கொண்டு வருவார், அவர்களை எழுப்பி கொண்டு வருவார். ஹalleluya. thank you lord. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹீரோ கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஓரளவுக்கு இந்த சத்தியத்துக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க. மரணம் நடந்த உடனே அவங்க இதை போட்டு துக்கி அப்படியே துக்கமா அழுது 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 புலம்பி 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 ஒரு மரண வீட்டுல, ஆமா ஏற்கனவே ஒரு நாள் முன்னாடியே மறிச்சிட்டாரு, சொந்தக்காரர் வர்றதுனால ஒரு 2 மணிக்கு அந்த சாவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. வந்த உடனே சீக்கிரமே எடுத்துடலாம், கிளைமேட் வேற சரியில்லை, சீக்கிரமே எடுத்துடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த அம்மாவும் அந்த பிள்ளையும், ஐயோ கொண்டு போறீங்களே, ஐயோ என்னுடைய என் வீட்டுக்கார கொண்டு போறீங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் வைக்க கூடாதா, இன்னும் கொஞ்ச நேரம் அவருடைய முகத்தை பார்த்துட்டு இருக்க கூடாதா, ஒரு 2 மணி நேரமாவது வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி வைக்க கூடாதான்னு சொல்லி. அதனாலதான் பெண்கள் பலவீனமானவர்கள். நிறைய மரணத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் அந்த அடக்கம்ன்ற கான்செப்ட்ல அவங்க நிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா அந்த முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த துக்கத்துல நிறைஞ்சி அவங்க ரொம்ப. ஆனா அங்க ஒரு 4 ஆம்பளைங்க இருப்பாங்க பாருங்க. அந்த 4 ஆம்பளைங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் விலகுங்க விலகுங்க, எல்லாம் தள்ளுங்க எல்லாம் தள்ளுங்க, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வைக்க முடியாது, எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடியை என்ன செய்வாங்க, சீக்கிரமா எடுப்பாங்க. இந்த நித்திரைக்கான நம்பிக்கை வேதம் தெளிவா கொடுக்குது. ஹalleluya. வேதம் நமக்கு தெளிவா கொடுக்குது. Thank you Lord. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இருக்கும்போது நல்லா கவனிங்க, உயிரோட இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க. மாலினி சகோதரி அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கிறாங்க, நல்லா சுகம் பெற்று இப்ப நடக்கிறாங்க, ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்னில பிரச்சனை இருந்துச்சு, லிவர்ல பிரச்சனை இருந்துச்சு, எல்லாத்துலயுமே சுகர் ஹையா இருந்துச்சு, பிபி பிரச்சனை இருந்துச்சு. எதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னே தெரியாம டாக்டரே திணறாங்க. ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு, இப்ப சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைங்க, அவங்களுடைய 2 மகள்கள், அம்மா தானே எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம அவங்க டாக்டர்கிட்ட போய் சில லட்சங்கள் செலவாச்சு. எப்படியோ என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மருத்துவத்தை பார்த்து அவங்க இருக்கும்போது அந்த அம்மாவை நான் பார்க்க போயிருந்தேன். அந்த அம்மா கண்ணீர் வடிச்சாங்க, அப்படியே கண்ணுல அப்படியே கலங்குனாங்க. நான் உங்களை பார்த்து கேட்டேன், ஏமா கண்ணு கலங்குறீங்க, எதுக்குமா கண்ணு கலங்குறீங்க? என் பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத செலவு, என் பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத செலவு, என் பிள்ளைங்க இந்த சூழ்நிலையில இவ்வளவு செலவு பண்ணி என்ன கவனிக்கிறாங்களே, என்ன பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்குனாங்க. ஹalleluya. இப்ப நல்லா கவனிங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு மரணம் நடந்தாலும் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டா, அம்மாவை நல்லா கவனிச்சிட்டோம், அம்மாவை நல்லா பார்த்துட்டோம், இருக்கும்போதே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டோம், இருக்கும்போதே நல்ல தண்ணீரை கொடுத்தோம், நல்ல ஆகாரத்தை
ஆகாரத்தை கொடுத்தோம், நல்லபடியா பார்த்துட்டோம். அந்த மன சந்தோஷம் வேணுமா வேணாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல சரியா கவனிக்கிறது இல்ல. வயசானவங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வயசானவங்களை அப்படியே என்னமோ அவங்க தள்ளுதல் சீட்டும் அப்படியே தள்ளி வச்சிடறாங்க. மாமியார்னா மருமக மாமியாரை கவனிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. வேதனை. ஹல்லேலூயா. கொஞ்சம் காலம் தான் இந்த வாழ்க்கை. ஒரு ஆசைய அன்போட போய் ஒரு கப் காபி கொடுத்து பாருங்க, ஒரு கப் டீ கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. உள்ளலாம் நிறைஞ்சு, உள்ளலாம் நிறைஞ்சி சபிக்கிறவங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சபிக்கிறவங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஷயத்தை கூட நான் கேள்விப்பட்டேன். அந்த சகோதரி அம்மா பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அவங்க ரெக்கவர் ஆகும் பொழுது இவங்கனால போய் கவனிக்க முடியும். அவங்க பையன் சாம் ரொம்ப பயங்கர சூப்பர். அந்த தாய அந்த அம்மாவை டாய்லெட் கூட்டிட்டு போறதுல இருந்து அந்த அம்மாக்கு செய்யக்கூடிய உதவிய ஒரு வாலிபன் செய்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெண்கள், ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பெண் தான் போய் செய்ய வேண்டும் என்கிற அந்த இடத்துல ஒரு ஆம்பளை பையன், ஒரு ஆண் போய் அவங்களை அப்படியே அந்த இடத்துல அரவணைச்சு கவனிச்சு அவங்களுக்கான அந்த சேவையை செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய மகிமை ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. தேவன் இதெல்லாம் தான் பார்க்கிற குடும்பத்துல இதெல்லாம் தான் இருக்கும். Thank you Lord. இந்த பிரிவினையில இருந்த போராட்டம் நம்ம அதெல்லாம் எதுக்கு கவனிச்சுக்கிட்டு? அது நல்லா இருக்கும்போது பண்ணுச்சு இல்ல, அது நல்லா இருக்கும் பொழுது என்ன கொடுமைப்படுத்துச்சு இல்ல, அது நல்லா இருக்கும் பொழுது என்ன அப்படி பண்ணாங்கல்ல, இன்னைக்குதான் அனுபவிக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவ வாய் இதை பேசுகிறது, எத்தனை கிறிஸ்தவ வாய்கள் இப்படி நியாய தீர்ப்பு கடவுள் உங்ககிட்டயே கொடுத்துட்டாருன்ற மாதிரி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி பேசுறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட கொடுமையினால் தங்கள் வாய்களை நிரப்பி இருக்கிறார்கள். நீ அப்படிப்பட்ட வார்த்தையை பேசக்கூடாது, நீ அப்படிப்பட்ட வார்த்தையை பேசக்கூடாது. உனக்கு அவர்கள் விரோதித்து இருக்கலாம், உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கலாம், உனக்கு தீங்கை கொண்டு வந்திருக்கலாம், உனக்கு எதை வேண்டும் என்றால் அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் நீ உன்னுடைய மாமியாரை உன்னுடைய தாயை போல நேசித்து, ஹல்லேலூயா, உங்க அம்மான்னு சொன்னாக்க ஊட்டி விடுவல்ல, சாப்பாடு பிணைஞ்சு அத வாயில ஊட்டி விடுவல்ல, நீ மாமியாருக்கு ஊட்டி விடு. ஹல்லேலூயா. முடியாத நேரத்திலே நீ கைப்பிடித்து தாங்கு, நீ கூட நடத்து, நீ கூட நடத்தி கைப்பிடித்து தாங்கு. உன் மாமனாரை கவனித்துக் கொள், உன் குடும்பத்தை கவனித்துக் கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். தேவனுடைய மகிமையை நீ பெற்றுக்கொள்வாய். அதை விட்டுட்டு உள்ள பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு சண்டையை வச்சுக்கிட்டு போய் சேர்ந்ததே போதும். எப்படா இது போகும்? தேங்க்யூ. அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலியாகும். இன்னைக்கு நிறைய வீடு இப்படிதான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம பாய நினைக்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நிறைய வீடுகள், இதுதான் இன்னைக்கு நிறைய வீடுகள். அவர் இருந்தாரே, அவர் இருந்தாரே. ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப பெரிய குடிகாரர் அவங்க வீட்டுக்காரு, ரொம்ப பெரிய குடிகாரர், வந்தா சும்மா இருக்க மாட்டார், மம்ம இழுத்து சண்டை போட்டுதான் படுப்பார். அப்படிப்பட்ட குடிகாரர் அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சு அவங்க சொன்னாங்க, நாள் குடிச்சாலும் அந்த சண்டை போட்டாலும் கூட அவர் இருந்தாரு பிரதர். ஒரு துணைன்னு ஒண்ணு இருந்துச்சே பிரதர். என்கிட்ட உரிமையா சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சே, என்கிட்ட உரிமையா என் கூட பேசுறதுக்கு, என் கூட ஒவ்வொரு நாளும் அந்த ஃபைட் போடுறதுக்கு ஆள் இருந்துச்சு. இப்ப யாருமே இல்ல பிரதர், என்ன அப்படியே தனிச்சு விட்டுட்டாங்க. இப்ப நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன். இருந்தது இப்பதான் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்புமா, ஆண்டவர் நீங்க கூட இருப்பாரு, ஆண்டவரை பிடிச்சுக்கங்க. நான் சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு நான் வந்து விட்டேன். உயிரோடு இருக்கும் பொழுதே நேசிங்க, உயிரோடு இருக்கும் பொழுதே அன்பு கூறுங்க. தேங்க்யூ லார்ட். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிங்கம் ரொம்ப பயங்கரமா, ரொம்ப காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அது செத்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு நாய் உயிரோடு இருந்தா அதுவே பெருசு என்று வேதம் சொல்லுகிறது. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. நீ எப்படி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ நகர்த்துகிறாய்?
உனக்குள்ளே அன்பு வராதா? உனக்குள்ளே அன்பு எழும்பாதா? நீ நேசிக்க மாட்டாயா? வச்சுக்கிட்டே இல்லைன்னா அது அப்பதான் வந்துட்டு போயிடுவான். ஐயோ பசிக்குது, ஐயோ கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அப்பதான் ஒருத்தர் வந்து கேட்டு போயிருப்பாங்க. உள்ள வச்சுக்கிட்டே உன் இருதயத்தை நீ என்ன செய்யாதே, உன் இருதயத்தை கொடுத்துரு. ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்கு கொடுத்துரு, அவங்களுக்கு கொடுத்துரு. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அதிநிமித்தம் சந்தோஷம் அடைகிறார். சோ இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள், இந்த மீட்பை பெற்றவர்கள், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான் எப்படி என்றால் மரிக்காமல் நித்திரை அடைகிறார்கள். ஹல்லேலூயா. மரிக்காமல் நித்திரை அடைகிறார்கள். அதான் ரொம்ப சூப்பரான வேத பகுதி. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு புறமார்க்கத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அழுகிறாங்க, புலம்புறாங்க. ஆனா அவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த பழைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரம்பரியத்துல வந்த ஒரு சிலர் இந்துக்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சாவு விழுந்துச்சுன்னு சொன்னாக்கா அடி என்னன்னு கேட்டீங்கன்னா பேண்ட் செட் எல்லாம் கூட்டு வந்தாங்க. பேண்ட் செட் எல்லாம் கூட்டு வந்து ஒரே பட்டாசு, எப்படி ஒரே பட்டாசு அப்படி பண்றவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா இந்த வேதம் நமக்கு ரொம்ப ஜென்டிலா ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நித்திரையை ஏற்றுக்கொண்டவர்கள், இவ்வளவு நாள் எனக்கு கர்த்தர் ஒரு கணவனை கொடுத்தார், இப்ப என்னுடைய கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார், தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார். அதனால அழுகையும் புலம்பலை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு சந்தோஷத்தை வரவழைத்துக் கொண்டு தேவனோடு ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ, தேவனோடு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுக்க இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:15-16 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் நமக்கு தெளிவா காட்டுது. எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கக்கூடிய நாம் அதாவது நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நம்ம என்ன செய்ய போவதில்லை, முந்திக் கொள்வது இல்லை. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், அப்படின்னா ஆண்டவர் வரும்பொழுது ஒரு பெரிய ஆரவாரம், அப்படின்னா அவர் துக்கத்தோட வரப்போறது கிடையாது. அவர் துக்கத்தோடு, அவர் சந்தோஷத்தோடு, ஆரவாரத்தோடு, அவர் மகிமையின் தூதர்களோடு, எக்கால சத்தத்தோடு அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர்கள், பிரதர், என் கணவன் ரட்சிக்கப்படாம, என் மனைவி ரட்சிக்கப்படாம, அவங்க ஆண்டவருக்குள்ளேயே இல்லாம மரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆனா இந்த வேத வார்த்தை உங்களை ரட்சிப்புக்கு தயார்படுத்துகிறது, உங்களை பரிசுத்தத்திற்கு தயார்படுத்துகிறது, உங்களை நீதியின் பாதைக்கு தயார்படுத்துகிறது, உங்களை நித்திய ஜீவனுக்கு இது தயார்படுத்துகிறது. ஆகவே ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே இப்படிப்பட்ட வசனம் கிடைக்காததினாலே, இப்படிப்பட்ட வார்த்தை கிடைக்காததினாலே, ஒரு ரட்சிப்பு கிடைக்காமல் ஒரு மரணம் நடந்திருக்கலாம். ஆனால் உங்களை தேடி இந்த வார்த்தை கடந்து வருகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் மரிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தராலே முதலாவது எழுப்பப்படுவீர்கள். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:17 சொல்கிறது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். நல்லா கவனிங்க, அதுதான் நித்திய ஜீவன்.
இட்டர்னல் லைஃப். பைபிள் என்ற வார்த்தையோட அர்த்தம் அதுதான். BIBLE, behold I will bring life eternal. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம். ஹalleluya. வாக்குத்தத்தத்திலே பெரிய வாக்குத்தத்தம் அது மாத்திரம்தான். Thank you Lord. உங்க பில்டிங் இடிச்சு 2வது மாடி 3வது மாடி கட்டுவீங்க, அது வாக்குத்தத்தம் கிடையாது. ஹalleluya. பழைய காரை வித்துட்டு புது காரை வாங்க போறீங்க பிரதர், அது வாக்குத்தத்தம் கிடையாது. ஹalleluya. வாக்குத்தத்தத்திலே பெரிய வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது. அப்ப எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்கிறீங்க? பேரா அந்த செல்வி அம்மாவுடைய அப்பா, அதை நான் பார்த்தேன், கண்கூடாவ பார்த்தேன். அந்த வயசான காலத்துல அவருக்கு நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இவருக்கு நல்ல ஒரு சமாதானம், அப்படியே அந்த முகத்தை ஆட்டி அதை பெற்றுக்கொள்வார். ஹalleluya. முகத்தை ஆட்டி அப்படியே நான் என்னென்ன ஜெபிக்கிறேனோ அதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும். சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் மரித்து போனார். அதே மாதிரி அந்த அடக்க ஆராதனை பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்துச்சு, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ லார்ட். தேவன் அததான் நமக்கு வச்சிருக்கிறார், ஆண்டவர் அதுதான் நமக்கு வச்சிருக்கிறார். ஹalleluya. அதனால ஒருவேளை உங்களுக்கு இங்க 8 வயசு குழந்தை இருக்கலாம், 2 வயசு குழந்தை கூட இருக்கலாம், ஒரு 8 வயசுக்கு மேலேயே வச்சுக்கலாமே. ஏன்னா இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தயாரான வயசு ஒரு 10 வயசுக்கு மேல. ஒருவேளை 80 வயசு கூட நீங்க இருக்கலாம், இப்போ ரொம்ப பெரிய வயதா கூட நீங்க இருக்கலாம். நமக்கான நாட்கள், நமக்கான நேரம் எப்படின்னு நமக்கு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஹalleluya. இந்த வார்த்தை உன்னை தேடி வந்திருக்கிறது, நீ உன்னை தயார்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை தயார்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க 18வது வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். சாவு வீட்டுல போய் ஒரு நல்ல விசுவாசி செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். ஆனா உடப்பா கவலைப்படாத, ஆனா உடுங்கமா கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாள் நல்லா வாழ்ந்தாங்க, இவ்வளவு நாள் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க, இப்ப மரிச்சு போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் வரும்பொழுது அவங்களும் எந்திரிக்க போறாங்க, அவங்கள நம்ம திரும்பியும் பார்க்க போறோம். அதனால நீங்க இதெல்லாம் கவலைப்பட்டு நீங்க இதெல்லாம் கண்ணீர் வடிக்காதீங்க. ஹalleluya. நீங்க சமாதானத்தை வரவழைச்சுக்கங்க, சந்தோஷத்தை வரவழைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல நீங்க நிற்க பழகிக் கொள்ளுங்க. ஒரு அம்மா எனக்கு தெரியும், சுகந்தி அம்மா என்று சொல்லி சென்னையில இருக்கிறாங்க. அவங்க என்ன ரொம்ப நேசிப்பாங்க, இந்த ஜெபத்தை ரொம்ப நேசிப்பாங்க, அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க கணவன் மரித்து போய் விட்டார். ரொம்ப பயங்கரமான துக்கம் தான், பெரிய துக்கம். நானும் போய் அந்த மரண வீட்டிலே அந்த துக்கத்திலே கலந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவை பார்த்தேன். 3 years. நல்ல கடவுள் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், குடும்பம் நல்லா இருக்கிறார். ஆனா இந்த அம்மாவை பார்த்தேன் 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் கழிச்சு பார்த்த உடனே அவங்க வீட்டுக்காரர் நம்ம நேத்து தான் மரிச்சு போனாரு, திருப்பியும் அதே மாதிரி இருக்காரு. ஹalleluya. அவர் செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த அம்மா பாத்தீங்கன்னா நேத்து தான் செத்து போனது மாதிரி அதே துக்கத்துல இருந்தாங்க, அதே கவலையில இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இழப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், துக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை இந்த சரீரத்தில் வச்சிருக்கிறார். எதை வேண்டும் என்றாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. வேண்டாம்னா அதை விடுவதற்கான அந்த பக்குவத்தை கொடுத்திருக்கிறார். வேணும்னா அதை பிடிவாதமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பெரிய குடிகாரங்க நான் இனி குடிக்க மாட்டேன்னு விட்டு கர்த்தருக்காக நிக்கிறாங்க. ஹalleluya. Thank you Lord. பாவம் செய்யறவங்க கர்த்தரால் தொடப்பட்ட உடனே இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவங்க விட்டு கர்த்தருக்காக நிக்கிறாங்க. ஹalleluya. சோ விசுவாசிகளாகிய நீங்களும் இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் வர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களை தயார்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னம் உங்களை தயார்படுத்துகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை, சீக்ரெட்.
ரொம்ப பால் பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது. ஒரு சீக்கிரத்தை உங்களுக்கு சொல்றேன், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த சரீரம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மளுடைய பாடி இந்த சரீரம் இருக்குது பாருங்க, ஆண்டவரே இப்போ திடீர்னு வந்துட்டாருன்னா நம்ம இதே சரீரத்தோட பரலோக ராஜ்யம் போவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அல்லேலூயா. இது ஜென்ம சரீரம். இது என்ன சரீரம்? இது ஜென்ம சரீரம். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய சரீரம் என்பதை ஒன்று வைத்திருக்கிறார். என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். இப்ப நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி மரித்தவர்களாய் இருக்கட்டும், இல்லை இனி கர்த்தர் வரும் பொழுது கர்த்தர் வருகையில நிற்கிறவர்களாய் இருக்கட்டும், அவங்க என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இதே ரூபம் தான் பார்க்கிறதுக்கு, இதே தான் கமலா சிஸ்டர், இவங்க தான் குமார், இவங்க தான் ரஞ்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதே தோற்றம் தான். ஆனால் ரூபம் மாத்திரம் வேறொரு ரூபம். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இது பாவம் செய்த சரீரம், இது பாவத்திலே இருந்த சரீரம். இந்த சரீரத்தோடு நாம் பரலோக ராஜ்யத்திலே நுழைய போகிறதில்லை. வேதம் சொல்கிறது, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மறுரூப மலையில பாத்தீங்கன்னா இயேசுவும் சீஷர்களும் போனாங்க. இயேசுவும் சீஷர்களும் மறுரூபமாகல, ஆனா அங்க வந்த எலியாவும் மோசேயும் மறுரூபமாக்கப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. புரியுதா? எலியாவும் மோசேயும் அந்த இடத்திலே மறுரூபமாக்கப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. அதனாலதான் மறுரூப மலை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் நீங்க ஜெருசலேம்ல போனா அதை பார்க்கலாம், மறுரூப மலை. அந்த மலையிலே எலியாவும் மோசேயும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார். அதனாலதான் பேதுரு பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்னா, ஆண்டவரே நம்ம இங்கே இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் போடுவோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இல்ல சீசன். எப்படின்னா உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கூடாரம் சொல்லு. எங்களுக்கு ஒரு கூடாரம் சொல்லு. அவங்க 3 பேருக்கு தான் சொன்னாங்க. உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்கேயே செட்டில் ஆயிடுவோம் ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா மோசேயும் எலியாவும் பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம், அந்த மலை நார்மல் ஆயிடுச்சு, அந்த மேகமா போயிடுச்சு, அந்த மலை நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்கப்பா கீழே போய் ஊழியம் செய்யணும், பிதாவின் சித்தத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை கொடுக்கவே நான் வந்தேன் அப்படின்னு கீழே வந்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு ரகசியம் தெரியாது. நீங்கள் மறுரூபமாக்கப்படக்கூடியவர்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாள் ரூபமாக்க போகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கல்றைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. ஏன்னா அந்த சரீரம் அங்கிருந்தே தான் இருக்கும், சரீரம் அங்கதான் இருக்கும். Thank you Lord. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா அங்க எழுதி இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்க, நிறைய பேர் கடல்ல போய் செத்தாங்கல்ல, கப்பல்ல செத்தாங்க,
கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்க, தண்ணியில மூழ்கி செத்தாங்க, கடற்கரையில குளிக்க போனவங்க நிறைய பேர் கடல்ல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு பாடியே கிடைக்கல, நிறைய பேர் அப்படியெல்லாம் செத்தாங்கல்ல. வேதம் அதைத்தான் சொல்லுது, சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் மரணமும் பாதாளமும் அதுனா கல்ற தோட்டத்துல போய் புதைச்சோல்ல, கல்ற தோட்டம், அந்த பாதாளம், நிறைய ஆவிங்க பாதாளத்துல, நிறைய பேர் பாதாளத்துல இருக்கிறாங்க, நிறைய பேர் கல்ற தோட்டத்துல இருக்கிறாங்கல்ல. அதையெல்லாம் என்ன செஞ்சுச்சாமா, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் தங்கள் தங்கள் தீர்ப்பின்படியார்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆகவே உங்களுக்கான நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே இப்ப இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஓட்டன்ட்டு ஓடிட்டே இருக்காதீங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கடின இருதயத்தோட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், தயவு செய்து சீக்கிரம், நான் நவம்பர் மாதத்திலேயே ஞானஸ்தானம் கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன். நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக்ல நான் ஞானஸ்தானம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதனால ஞானஸ்தானத்தை எடுக்க தயவு செய்து தள்ளி போடாதீங்க. தயவு செய்து நான் வாழ்வேன், நான் இருப்பேன், நான் இன்னும் கொஞ்சம் காலம் போட்டுட்டெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, தள்ளி போடாதீங்க. கர்த்தருக்காக உங்களை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஹalleluya. thank you lord. ஹalleluya. இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, உங்கள் மரணத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக, நீங்களும் சீக்கிரம் ரட்சிக்கப்படும்படி, நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்தர் இந்த நேரத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறார். கர்த்தர் இந்த நேரத்திலே அவர்களோடு பேசுகிறார். ஏன் என்று சொன்னால் எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது. ஹalleluya. எல்லா நேரமும் நமக்கு சாதகம். மரண படுக்கையில எந்திரிச்சு கட்டில இருந்து கீழே கூட இறங்க முடியாத சூழ்நிலையில, ஐயா எனக்கு எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா என்று சொல்லி எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறதை நான் என்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஏன் நீங்கள் ஒப்பு கொடுக்க கூடாது? ஏன் இந்த ஆண்டவருக்காக நீங்க நிற்க கூடாது? ஏன் இந்த பரிசுத்தருக்காக நீங்க வாழக்கூடாது? எல்லாரும் வாலிப பிள்ளையே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இந்த உலகம் 100% கிடையாது. not 100%. இந்த உலகம் 100% கிடையாது. உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று கொடு. உன் வாழ்க்கையை பரிசுத்தத்தை கர்த்தருக்கென்று கொடு. ஹalleluya. இள வயதிலே தாவீது எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று கொடுத்தாரோ அதே போல ஆமென், நீ வாலிப நாட்களை கர்த்தருக்கு கொடு. ஹalleluya. இளவயதும் வாலிபமும் மாயை என்று வேதம் சொல்கிறது. இளவயதும் வாலிபமும் மாயை, மாயை. இளவயதும் வாலிபமும் மாயை. கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு உன்னத சத்தியத்தை நாம் கேட்டோம். ஒரு உன்னத வார்த்தையை ஆண்டவரிடத்தில் கேட்டோம். ஒரு உள்ளார ஒப்பு கொடுங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. வாழ்க்கை பார்க்கிலும் கிருபை மேலானது. இது ஒரே ஒரு சான்ஸ், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. வாலிப மகளே, வந்து இந்த சர்ச்ல நாங்க அங்க இருக்கிறோம், சிஎஸ்ஐல இருக்கிறோம், என் முழுக்க ஞானஸ்தானம் எல்லாம் பத்தி எங்களுக்கு சொல்லல. இல்ல, வேதம் சொல்லுகிறது ஹalleluya. நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், உன் பாவ கரைகள் எல்லாம் கழுவப்பட வேண்டும் என்றால், கலாத்தியர் புத்தகம் 5:18-19-20 வாசித்து பாருங்கள். 17 வகையான பாவம் செய்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது என்று கலாத்தியர் புத்தகத்தில் வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 8 விதமான காரியங்களை செய்ய பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், விக்கிரகாராதனை செய்கிறவர்கள், பொய்யர், இவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் உள்ள கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். வாலிப பிள்ளையே, நீ ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடு.
கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Thank you Lord. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹalleluya. என் இயேசுவே உம்மை அறியணும். உம் அன்பை நான் ருசி பார்க்கணும். ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus Lord. சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. வாழ்க்கை பற்றிய நிறைய தேவைகள் இருக்கிறது. உதாரணமாய் நாம் கத்திருக்கிறது நாம் காணிக்கைகளை நம்முடைய அவர் நல்லவராகவே இருப்பார். அவர் உன் வாழ்க்கையிலே தங்கில்லாத அற்புதம் செய்ய ஹalleluya. வியாதிகளோடு இருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். இந்த நேரத்திலே இயேசுவினிடத்திலே சுகம் உண்டு. இந்த நேரத்திலே இயேசுவினிடத்திலே அற்புதம் உண்டு. ஓ thank you Lord. உடைக்கப்பட்டு காணப்படுகிறாயா? ஓ சோர்ந்து போய் காணப்படுகிறாயா? சரீரமெல்லாம் மிகவும் போராட்டத்தோடு இருக்கிறதா? வியாதி 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 பல லட்சம் ரூபாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், பல ரூபாய் மருந்துக்கும் மாத்திரைக்கும் போய் கொண்டிருக்கிறது என்று கலங்குகிறாயா? ஆண்டவர் பார்த்து சுகமாக்குகிறார். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் ஹalleluya உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார். ஹalleluya. விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. ஹalleluya. உலகை தேடி நான் உம்மை பிரிந்தேன், என் ஜீவனை நான் இழந்து போனேன். உலகை தேடி நான் உம்மை பிரிந்தேன், என் ஜீவனை நான் இழந்து போனேன். உம்மாவியை என்னை ஊற்றி
ஐயோ, நான் ஆண்டவருக்கு பாவம் செய்தேன். கெட்ட குமாரன் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுத்தான். தேவரீர், என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ஆம், நீ செய்கிற பாவம் பரலோகத்துக்கு விரோதமானது. நீ செய்கிற பாவம், ஹல்லேலூயா, உன் சரீரத்துக்கு விரோதமானது. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தினால் தான் வியாதிகளை சம்பாதித்திருக்கிறார்கள். பாவத்தினால் தான் கொடிய வியாதிகள் வந்திருக்கிறது. இச்சையினால், விபச்சாரத்தினால், வேசித்தனத்தினால், அசுத்தத்தினால், அந்தகாரத்தினால், பாவத்தினால் வியாதி சரீரத்தில் வந்திருக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது மன்னித்து சுகமாக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆண்டவர் நீ ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவர். வாலிப தங்கச்சி, கர்த்தரை பார்த்து சொல்லு. இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. இது வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது. வாலிப பிள்ளையே ஜெருஷா, நீ கர்த்தரை பார்த்து சொல்லு. வாலிப பிள்ளையே மீரா, நீ கர்த்தரை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா. வாலிப மகனே, ஹல்லேலூயா, நீ கர்த்தரை பார்த்து சொல். பிரின்ஸ், நீ கர்த்தரை பார்த்து சொல். ஹரி, நீ கர்த்தரை பார்த்து சொல். இந்த வாழ்க்கை ரொம்ப கிடையாது. நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த லைஃப் கிடையாது. What you are imagine in your life, நீ என்ன கனவு கண்டிருக்கிறாயோ, நீ என்ன நினைத்திருக்கிறாயோ, அதெல்லாம் நடக்காது. திடீரென்று நாம் நினைக்காததுதான் நடக்கும். திடீரென்று நாம் நினைக்காததுதான் நடக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உமா, கீதா, எல்லா வாலிப பிள்ளைகளையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், ஓ ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சாத்தா மாத்திரம் வாழ்க்கையில வந்தானா எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பேரை கெடுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை மோசமாக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மோசமாக்கி அவன் விலகி போய் விடுவான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. இயேசுவா அப்படி கிடையாது. உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர்தான். உன் பாவத்தை மன்னிக்கிறவர் அவர்தான். உன்னை வாழ வைக்கிறவர் அவர்தான். அவரே உன்னை நேசிக்கிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, மொபைல் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, வியாதி சுகமாக கர்த்தர் வருகிறார். வியாதி சுகமாக கர்த்தர் வருகிறார். பல லட்சங்கள் ரூபாயை இழந்து, பல ஆயிரம் ரூபாய்களை இழந்து சுகமில்லாமல் காணப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. வாலிபனே, உன்னை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் வருகிறார். பரிசுத்தப்படுத்த கர்த்தர் வருகிறார். நன்றி அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வந்த ஒவ்வொருவரையும் நீ வழி நடத்து. வந்த ஒவ்வொருவரையும் நீ மேன்மைப்படுத்து. வந்த ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய ரட்சிப்பின் சாயலை, உன்னுடைய மகிமையின் சாயலை, பரிசுத்தத்தின் சாயலை வெளிப்படுத்து.
கொடுத்த ஒவ்வொரு ஆஃபரிங்ஸ்க்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கும் உடைய முகத்தை நீ வெளிச்சமாக மாற்றி ஆசீர்வதி. இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் கர்த்தரின் மன்னி சீக்கிரம் அவர்களை கொண்டு வாரும். தேங்க்யூ லார்ட். அப்படியே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆலயத்திற்கு புறப்பட்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து விடுதலையினாலும் சுகத்தினாலும் மேன்மையினாலும் ஆசீர்வாதத்தால் நிறைத்து வழி நடத்துகிறேன். In the name of Lord Jesus Christ, I wonder Lord. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்களை வழி நடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் அற்புத விடுதலை கூட்டம், கட்டிகள் உடைத்து ஜெபிக்கிற விடுதலை கூட்டம் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை விடுதலை கூட்டத்திலே அநேகர் விடுதலை அடைந்தார்கள். அநேகருடைய கட்டிகள் உடைந்தது. அநேகரை கர்த்தர் தொட்டார். இன்றைக்கு உங்களையும் தொட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். God bless you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.